இது பாருங்க எங்கடா நல்லதோ கெட்டதோ ஜாதகத்துல உள்ளத உள்ளபடி சொல்றதுதான் ஜோசியம். ஒண்ணு சொல்றேன், வச்சவன் தான் எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் தான் நடக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தப்பு பண்ணவன் தான் தண்டனைக்கு ஆளாகணும், அதுதான் விதி. அந்த விதியை மதியால வெல்லலாம் சொல்றமே, அதுக்கு உதாரணமா இந்த ஜாதகத்தையே எடுத்துக்கலாம். சந்தர்ப்பவசத்தால் தவறு செஞ்சிட்ட கணவன், சத்தியத்தை காப்பாத்த அவனை தண்டிக்க துடிக்கிற பாம்பு, அந்த பாம்பையே குலதெய்வமா கும்பிடுற மனைவி. இப்படி ஒரு முடிச்ச போட்டு இங்கதாங்க நம்ம எல்லாம் படைச்ச அந்த கடவுள் தானும் ஒருத்த இருக்கேன்னு சொல்லாம சொல்றான். இதுல உங்க பொண்ணு மாத்திரம் அவருக்கு மனைவியா வராம இருந்திருந்தா அவர் எப்பவோ பாம்பு கடிச்சு செத்துப்பார். அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே உங்க பொண்ணுடைய தாய் வாக்கியம் தான். இப்பவும் சொல்றேன், உங்க சின்ன மாப்பிள்ள அவர் ஜாதக பிரகாரம் பாம்பு கடிச்சுதான் உயிர் இழப்பு. கவலை இல்லை, சொல்லுங்க. அம்மா, இங்க பணம் எவ்வளவு செலவாகுதுங்கிறது முக்கியம் இல்ல, பக்தி எப்படி செலுத்துறீங்கிறதா முக்கியம். தான் செய்யற சாந்தியினால தன் கணவன் உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் வராதுன்னு நீ நம்புற நம்பிக்கை இருக்கு பாரு, அதுதான்மா முக்கியம். வர்ற வெள்ளிக்கிழமை 10 சுமங்கலி பெண்களோடும் அவங்க புருஷன்மார்களோடும் நீயும் கணவனும் வந்து புற்றுக்கு முன்னால பொங்கலிட்டு படைச்சு அந்த நாகதேவதைய மனமுருகி வேண்டி பக்தி சிரத்தையோட பாடணுமா. இசைக்கு அந்த ஈசனே பயங்கர நாடம்மா நம்ம நாடு. அம்மா சிவகாமி, இந்த மஞ்சள் குங்குமம் உனக்கு என்னன்னைக்கு நிலைச்சிருக்க, ஒரு மஞ்சள் எடுத்து மஞ்ச கயித்துல கட்டி அந்த புத்து மேல வச்சிருமா. அப்போ புத்துல இருந்து பாம்பு வெளியே வந்து அந்த மஞ்ச கயித்து மேல தலைய வச்சு ஆசீர்வாதம் செஞ்சுட்டு கீழே இறங்கி வந்து பாலை பிடிச்சிட்டு நிறைஞ்ச வயிறோட உங்களை நிமிர்ந்து பார்க்கும். அப்போ அந்த மஞ்ச கயிற்று எடுத்து அந்த பாம்பு சாட்சியா உன் கணவன் கையில கங்கண கயிறு மாறு கருமாரியம்மன் புண்ணியத்தால அந்த கயிறு உன் கணவன் கையில் இருக்கிற வரைக்கும் அந்த பாம்பு மட்டும் இல்லம்மா, வேற எந்த பாம்புமே உன் கணவனை கடிக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்குமா. ஐயா, என்ன மச்சான், ₹1 காசு கிடைக்கல உனக்கு? கட்டில சுத்தி மல்லிகை வாங்கி கட்டிருக்க கூடாது, கைத்த கட்டிக்கிறிய. அங்க கம்பத்திலையும் கைத்த கட்டிக்கிற, இங்க கட்டுலையும் கைத்த கட்டிக்கிற. உன் கைத்திலையும் கைத்த தாண்டி கட்டி இருக்கிறேன். கயிறு நம்மளுக்கு அவ்வளவு கிடைக்கும். பாலோ பயமோ மூஞ்சி, பாலும் பயமும். இங்க ஏன் மச்சான் பாலும் பயமும்? ஏண்டி கண்டு போசிக்கிற? நேற்று ஒரு பயோஸ்கோப் பார்த்தேன் உசுருன்னு. அதுல ஹீரோ என்ன சோகா பாயினா தெரியுமா? பாலோ பயமோன்னு. அங்க பால் இருந்திருக்கும், பயம் இருந்திருக்கும், பாடி இருப்பாங்க பாலோ பயமோன்னு. இங்க டீயும் பண்ணு வச்சுக்கின்னு நீ நாட்டுக்கு மச்சான் பாடுற பாலோ பயமோன்னு. நேற்று நான் பாத்துக்கிட்டேன் ஒரு பயோஸ்கோப், இந்த ஜூதாட்டான்னு. அதுல என்னவோ பாடினா தெரியுமா? விளக்கு ஏத்தி வைக்கிறேன் பெரிய பெரிய எரியட்டும். ஏன் முடியாது? முடியாதுன்னா முடியாது. அதான் ஏன் முடியாது? ஏற்கனவே ஏத்திட்டேன் விளக்க. உனக்கு ரொம்ப அவசரம். நீ நாட்டுக்கு முதல்ல ஏத்தின விளக்க. சரி சரி, நீ ஏத்தினா நான் ஏத்தினா வெடிய வெடிய எரியட்டும். அதுவும் முடியாது முடியாது. எனக்கு ரொம்ப கோவம் மேல. என்ன பதில் பதில் பேசினாங்கிறானே? இதாடி ஒரு முதல் ராத்திரியா இல்ல எது தெரிஞ்சது பேசுறாடி? வந்து உட்கார்ந்து பேசுறேன். மக்கு மக்கு 1 லிட்டர் கிருஷ்ணா ஆயில் வாங்கி 1 வாரம் ஆகுது. வழக்கு அப்ப கப்புன்னு நிக்கலாமா இப்ப கப்புன்னு நிக்கலாமான்னு காத்து நிக்குது. அது நிக்கிறதுக்குள்ளது எல்லாம் எல்லாம் முடிச்சிடணும். ஆமா மச்சான். எனக்கு வெக்கமா இருக்குது. விளக்கு ஊதிட்டா என்ன மச்சான் விளக்கு ஊதணும்? விளக்கு இல்லைன்னா கஷ்டம். விளக்கு எனக்கு வெக்கமா இருக்குது. என்ன மச்சான் நீ என்னமா புதுசா வெக்கங்கிற கூச்சங்கிற? வள்ளியே சொன்னால நம்ம தான் ஏற்கனவே பார்த்து பேசி பழகினவங்கன்னு. நமக்குள்ள என்ன மச்சான் வெக்கம்? வா மச்சான், வா மச்சான், வேலை கரைஞ்சிடும். வரமாட்டேன்? சரி விளையாட்டு போ, நானே பாத்துக்கிறேன். தனியாவா? ஏன் தனியா இருந்தாலும் முடியாதுன்னு நினைச்சியா? இப்ப பாரு.
நீ சொன்ன நான் எதையோ நினைச்சுக்கிறேன். அவன் பச்சுப்பாடு சாப்பிட்டாரு. என்னப்பா பொண்டாட்டி சொன்னா பொத்த வேலையை போதலாம். உங்க நைனா கிட்ட தனியா ஒதுங்கின துட்டுல ஆண்டி முனி ஹோட்டல வாங்கின 1/2 பிளேட் பிரியாணி முட்டை வச்சுங்கிற மாதிரி மேல உனக்கு ரொம்ப பிடிக்கும் கவனி. பக்கத்து விட்டு ஆயா என்ன பாக்குறப்பெல்லாம் 10 பைசா 5 பைசான்னு கொடுக்குமா, அதெல்லாம் சேர்த்து வச்சு முறுக்கு வாங்கினேன். நல்லா நொறுக்கு. இந்த மாதிரி நாயர் கடை பண்ணு நல்லா இழுத்து வச்சு துண்ணு. இந்தா இதெல்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடணும்னு வாங்கினேன். ரொம்ப கஷ்டம் சாமி, ரொம்ப கஷ்டம். கஷ்ட கஷ்டம். இந்த 1000 ரூபாய் வச்சுக்க. அப்ப இந்த சாமி பாம்பு நீயே கொண்டு எங்கேயாவது தொலைச்சிருப்பா, இல்லாட்டி எரிச்சு கொண்டு போ. எரிச்சுடா? இது எரிக்கணும்னா மந்திரம் ஓதணும், அதுக்கு 10 ரூபாய் செலவாகும் சாமி. பூட்டியா? பரவாயில்ல, என் துட்லயே அதையும் பண்ணிடுறேன். கதவு திறக்க இம்மா நாடு என்ன கிழிச்சு தெரியுமா? என்ன மச்சான் அதிகாரம் தூள் பறக்குது, என்ன கதை? கட்சிக்கு வய கதையை சொல்ற. அது வாடி இங்க சொல்லக்கூடாதா? அட உட்கார. ஐயோ படம் கொடுக்குதான். என்னையா இது ஆச்சரியமா இது? நல்ல பாம்பு நாகரத்தனத்தை கக்கிற மாதிரி ஒரே நாள் இம்புட்டு பணத்தை நீ கட்டி விட்டியே. ஆமா, நம்ம வீட்டுல செத்து கிடந்த பாம்பை தானே பொத்திட்டு வர சொன்ன. ஏன் மச்சான் புதைக்க போன இடத்துல உனக்கு புதையலா கிடைச்சது? அடி சின்ன சின்ன கையா உனக்கு ஒண்ணுமே தெரியலடி. அடியே அத புதைக்கிறதுக்கு முன்னே புதையலாக்கிட்டேன்டி. அது எப்படி மச்சான்? இந்த ஊர்ல படா சில்லறக்காரன் ஒருத்தன் இருக்கிறான். அவனை இந்த பாம்பு கார்ல போனாலும் துரத்துடும், கட்டில பட்டாலும் துரத்துடும், பாத்ரூம் போனாலும் அவன் என்ன ஏமாறியா? நான் அந்த சும்மா மோடி எடுத்தானா அப்படியே வாட்ச சும்மா அப்படியே 3 கட்டி கைட்ட பிடிச்சிருவேன். அந்த கைத பையனுக்கு அது தெரியல, என் காலை பிடிச்சிட்டான். அப்படியா? காலை தான் பிடிச்சான். அந்த பாம்பை தான் பிடிக்க முடியலையேன்னு ஆயுதுக்குனே இருந்தியா? ஆமாண்டி கண்ணு, அந்த பாம்புக்கு நான் என்ன என் வாத்தியார் மோடி மச்சானே மோடி எடுத்தா கூட அதை டபா சுட்டண்டி. அது சாதாரண பாம்பு இல்லடி, வைராகிய பாம்பு. இது அந்த சில்லறக்காரங்கிட்ட சொல்ல முடியுமா? நம்ம வேற அட்வான்ஸ் வாங்கி அன்னைக்கே தூள் பண்ணிட்டோம். அப்புறம் நீ என்னதான் பண்ண? அப்புறம் நான் என்ன பண்ண உனக்கு தெரியாதா? இது இல்லடி, அப்படியே ரோட்ல ரோஷனை பண்ணிட்டு வந்தேன். நீ பின்ன உங்க அப்பனா வீட்டுக்குள்ள கால் வச்ச உடனே மச்சான் பாம்பு செத்து போச்சு பொச்சிட்டு வானியா பால் நடிச்சது ஒரு ஜர்க்கனுக்கு. அங்கதான் அப்படியே ஐடியா பண்ண, இந்த பாம்பை எடுத்துட்டு போய் அந்த துட்டுக்கார பையன்கிட்ட நீ சொன்ன பாம்பு இதானா உன் பாம்பு ஆமான்ட்டான். பாக்கவே இல்லையா? அவன் பையன் அவனுக்கு எப்படி டக்குன்னு அவன் என்கிட்ட நோட்டை நீட்டினான். ஐயோ ஐயோ என் கெட்டிக்காரன் மச்சான். அடியே இதுல ஏன் கெட்டிக்காரன் தானே என்னடி இருக்கு? உலகத்திலேயே யாரு பகை வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாண்டி, ஆனா அந்த பாம்பு பகை மட்டும் வச்சுக்க கூடாது. பாம்போட பகை 12 வருஷம் சொல்லுவாங்க. இப்ப அந்த பாம்பு எங்க மச்சான்? யாருக்கு தெரியும்? இந்நேரம் அவனை துரத்திக்கிட்டு போகுதோ, காரை துரத்துதோ, கட்டில துரத்துதோ, யாருக்கு தெரியும்? தெரியாமையே சொன்னா நாகதேவத கோபத்துக்கு ஆளாக கூடாதுன்னு. நீ பாரு, என்னைக்கு இருந்தாலும் இந்த பயலை அந்த பாம்பு தான் போட்டு தள்ளும்.
ஐயோ, மரியாதையா வழிய விடுறியா இல்ல? மரியாதை? ஏய், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் செய்ய போற காரியத்தால உனக்கு மரியாதை இந்த ஊர்ல மட்டும் இல்லடி. கர்வம் பிடிச்ச நாயே, உனக்கு எவ்வளவு திமிருந்தா என்ன திரும்ப திரும்ப அடிப்ப? உன் கொழுப்பை இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடக்குறடி. இன்னைக்கு நீ எங்கிட்ட தப்பிக்கவே முடியாது. என்ன விட்டு அநியாயமைய வாழ்க்கை பாழாக்கிறாத. வேண்டாம், ஐயோ என்ன காப்பாத்துங்களேன். அழுதாலும் சரி, அலர்னாலும் சரி, அந்த ஆண்டவனை வந்தால் எங்கிட்ட இருந்து உன்னை இப்ப காப்பாற்ற முடியாதுடி. பாவி, நீ உருப்பட மாட்டேன். இந்த உலகத்தை விட்டு ஒழிஞ்சு போயிடுவேன். கடவுளே, என்னை காப்பாத்து. கடவுளே. நல்ல நேரத்துல நீதான் வந்து என்ன காப்பாத்துன. உனக்கு உனக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன்?
சொல்லுப்பா. என்னமோ தங்கச்சி, வாயில்லாத ஜீவன் வாயால கொட்ட முடியாத உணர்ச்சிய தன் வாரால உன் காலை எடுத்து காட்டுது. புரிஞ்சுக்கேம்மா. ஏ வண்டி, இது எங்கேயோ உன்னை கூப்பிடுதுடி. நானும் வந்ததுல இருந்து முட்டை வச்சு பார்த்தேன், சாப்பிடல. பால் வச்சு பார்த்தேன், குடிக்கல. எங்கதான் கூப்பிடுது, போய் தான் பாரு. ஆமாம்மா, எனக்கு அப்படித்தான் தோணுது. ஆமா சுக்கி, இவ எப்பவுமே இப்படி செஞ்சது இல்லையே. நான் போய் பார்த்துட்டு வரேன். டேய் கருப்பா, முதல்ல என் காலை விட்டுட்டு பங்களாவுக்கு என்ன ஏண்டா கூட்டிட்டு வந்த? இந்த ஆளை எங்கேயோ பார்த்திருக்கோமே. எங்க பார்த்திருக்கோம்? அன்னைக்கு நம்ம அப்பாட்ட சேட்டோட வந்து பேசினான்ல. அது சரி, என்ன எதுக்குடா இங்கே கூட்டிட்டு வந்த? அந்த வைரக்கல் என்னமா ஜொலிக்குது. சும்மா தக 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 தகன்னு கண்ணையே பறிக்கிற மாதிரி இருக்குப்பா. இவன் தான் அந்த வைரக்கல்ல திருடிச்சு வந்த அயோக்கியனா. அதனாலதான் இவ்வளவு பெரிய பங்களாவில வாழ்ந்துகிட்டு இருக்கானா? டேய் கருப்பா, அந்த வைரக்கல்ல திருட்டு வந்தவன் தான் அங்க உட்கார்ந்துருக்கானே. அவனை ஏண்டா இன்னும் சும்மா விட்டு வச்ச? கடிச்சு கொள்ள வேண்டியதானே. போ. என்னடா என்னடா என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? ஒண்ணுமே புரியலையே. என்னங்க அதையே இப்ப அவுக்குறீங்க? இனிமே இந்த கயிறை ஏன் சிவாமி கட்டிட்டு இருக்கணும்? நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். பழி வாங்க வந்த பாம்பு தான் செத்து போச்சு. இனிமே இந்த மஞ்ச கயிறு என்ன உங்களை காப்பாத்துறதுன்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? ஆமா சிவாமி, இந்த கயிறு என் கையில இருக்கிற வரைக்கும் அந்த பாம்பு என்ன தீண்டாதுன்னு சொன்னேன். இப்பதான் அந்த பாம்பே உயிரோட இல்லையே, அப்படியே இதை கட்டிட்டு இருக்கணும். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. அந்த பாம்பு செத்துட்டா என்ன, வேற எந்த பாம்பாலையும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தானே இதை கட்டிருக்கு. இந்த கட்டுறதுனால உங்களுக்கு என்ன கஷ்டம்? இந்த மாங்கல்யம் என் கழுத்துல இருந்து இறங்காம இருக்கணும்னா உங்க கையில கட்டிருக்கிற இந்த மஞ்ச கயிறு நீங்க என்னைக்குமே அவுக்க கூடாது. சரி சரி, நீயே கட்டு. அப்படியா விஷயம்? இந்த கயிறு உன் கையில இருக்கிறதுனாலதான் என் கருப்பனால உன்னை ஒண்ணும் செய்ய முடியல இல்லையா? அதுக்கு ஒரு வழி பண்றேன். பாட கருப்பா.